இன்னைக்கு லேட்டஸ்ட்டா வர்ற லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா, டைப் சி அண்ட் யூஎஸ்பி போர்ட்ஸ் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் வந்துட்டுருக்கு. ஸோ நெறையா யூஎஸ்பி ப்ராடக்ட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, அது முடியாம போறதுனால, அதுக்கு சொல்யூஷன் தான் இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ஸில சில ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இது டைப் சியிலருந்து விஜிஏ, ஹெச்டிஎம்ஐ அண்ட் ஒரு யூஎஸ்பி 3.0 ஒரு டைப் சி. ஸோ இந்த மாரி ஒரு கனெக்டர் வந்திருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டைப் சி மூலிமா நம்ம ஒரு விஜி அவுட்டு, ஹெச்டிஎம்ஐ அவுட்டு இந்த மாதிரி எல்லாமே எடுக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, ஒன்லி டைப் சியிலேருந்து ஹெச்டிஎம்ஐ மட்டும் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி. இப்போ இதில் டைப் சி மூலிமா ஹெச்டிஎம்ஐ எடுத்து இன்னொரு செகண்டரி டிஸ்பிளேவாக நம்ம அதில் கொடுத்துக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, டைப் சியிலேருந்து RJ45 லேன். இப்போது இது 100 Mbps வரைக்கும் சப்போர்ட் ஆகக்கூடியது. அதே அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸோ இது 2 in 1 டைப் சி அண்ட் யூஎஸ்பி ரெண்டுலேயுமே இப்போது யூஸ் பண்ணிக்கலாம். டைப் சி வேணால் டைப் சி இதை கனெக்ட் பண்ணிவிட்டு யூஎஸ்பிலையும் நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா லேன் போர்ட்டும் இருக்குது, ப்ளஸ் 3 யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது. இப்போ இந்த லேன் போர்ட்டு பார்த்திங்கன்னா அப் டு 1000 Mbps வரைக்கும் சப்போர்ட் ஆகும். இந்த யூஎஸ்பி மூணுமே பார்த்திங்கன்னா 3.0 இந்த கான்செப்டில் வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு டைப் சியிலேருந்து யூஎஸ்பி போர்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி 3.0 போர்ட் வரும், 3 யூஎஸ்பி 2.0 போர்ட் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கீபோர்டு, மவுஸ் இதெல்லாம் ஒயர்டு நம்ம யூஸ் பண்ணணும், சில ஒயர்டு யூஎஸ்பி டிவைஸ் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம டைப் சி கன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராடக்ட் நிறையா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்.